பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நமக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த அநேக பகுதிகள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி சங்கீதம் 91வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலிருந்து சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இதில் 16 வார்த்தைகள் வசனங்கள் இருக்கிறது. அதில் 1வது வசனம் தொடங்கி 1வது வசனமும் அதை விட்டு 3வது மற்றும் 13வது வசனம் வரைக்கும் ஒருவரும், 2வது வசனத்தை ஒருவரும், 3வது பகுதியாக 14, 15, 16 ஆகிய வசனங்களை இன்னொருவருமாய் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகள் இது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பிறகு 3 தொடங்கி 13 வரைக்கும் வாக்குத்தத்த வசனங்கள். நீ இப்படியெல்லாம் நடந்தனா இதெல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். 1வது வசனத்தை சொன்னவரே சொல்கிறார், பேசினவரே சொல்கிறாரு. 14, 15, 16 இப்படி கர்த்தர் பேசுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிப்பதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்றாய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நீர் எங்களுக்காய் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் உள்ளான மனுஷனுக்கு அது ஆகாரமாய் மாறட்டும், பலனாய் மாறட்டும் ஆண்டவர். எங்கள் உள்ளான மனுஷனில் அதனால் ஒரு பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது வாசிக்கலாம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தாவீது தன் மகனை பார்த்து சொல்லுகிறான். அந்த ஆசீர்வாதங்கள் 3 தொடங்கி 13 வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்றான். நீ இப்படியெல்லாம் இருந்தேன்னா கர்த்தர் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு தன் மகனை பார்த்து சொல்றான். அந்த வார்த்தையை தாவீது தன் மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்லும்போது, சாலமோனுக்கு 12 வயது முடிந்து 13வது வயதில் கால் வைத்திருக்கிறான். அந்த பையனை பார்த்து தாவீது இப்படி சொல்லுகிறான். 13 வரைக்கும் அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார் சாலமோனை குறித்து. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வாஞ்சை. இந்த வாஞ்சை என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை சரியான அர்த்தமாக நம்ம பார்க்கணும்னா அலைச்சல். அலைச்சல். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. மானுக்கு தண்ணி தாகம் வந்துச்சுன்னா அது காட்டில் தங்காது, காட்டில் தண்ணி இருக்காது. அது பல இடங்களை தேடி வரும். சில நேரங்களில் ஊர் பக்கம் தேடி வரும், எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு. எதை பணயம் வச்சு வரும் தெரியுமா? தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து தான் தண்ணீரை தேடும். நல்லா புரிஞ்சுங்க. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல. கவனிங்க, மானுக்கு தண்ணி தாகம் வந்தா தன் ஜீவனை பணயம் வைத்து, ஏன்னா ஊருக்குள்ள வந்தா உயிருக்கு என்ன கிடையாது? உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதமே கிடையாது. நாய் கடிக்கலாம், மனுஷன் அடிக்கலாம், சாப்பிடலாம், அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. காட்டில் இருக்கிற வரைக்கும் அது தப்பித்து கொள்ளலாம். உயிரை பணயம் வைத்து தண்ணீரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது அலைந்து தேடி திரியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு தாகத்தோடு அலைந்து திரிந்து தேடும்படி இந்த உள்ளான மனுஷனை பக்குவப்படுத்தணும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மானு தன் ஜீவனையே பணைய வைத்து தண்ணீரை தேடுது. தண்ணி இருந்தாதான் ஜீவனோடு இருக்க முடியும். அந்த ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்கு தண்ணி வேணும். அந்த தண்ணி வேணும்னா எதை இழக்க தயாரா இருக்கணும்? ஜீவனை இழக்க தயாரா இருக்கணும்.
கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஃபைனலா ஜீவனையும் கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் 13 வயசு பையனை பார்த்து அவனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். அப்படி அவனுக்கு என்ன வாஞ்சை? 2வது வசனத்துல சாலமோன் சொல்றான், வாசிங்க 2வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜாவா இருக்கிற தாவீதின் குமாரன் கர்த்தரை பார்த்து சொல்றான், நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். பெரிய ராஜாவின் மகன், அந்த அளவுக்கு அவனை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். தாவீதும் அவன் மனைவியாகிய பத்சேபாலும் அவனை வளர்த்திருக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எப்பா, உனக்கு கர்த்தர் தான் துணை. இது வரைக்கும் நாங்க வளர்த்துட்டோம், 12 வயசு வரைக்கும் நாங்க வளர்த்துட்டோம், நானும் உன் தாயும். இனி நீ வளர வேண்டும் என்றால், நீ இந்த சமுதாயத்தில் நிலைக்க வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். இது இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னா, ஒரு யூதன் 12 வயது முடிந்த பிறகு அவனை கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் விடும் பொழுது அவனை உடன்படிக்கையின் மகனாக மாற்றுவார்கள். அந்த தலித் என்கிறதான ஜப வஸ்திரத்தை அவன் மேல போர்த்தி, இது வரைக்கும் நாங்க இவனை வளர்த்துட்டோம், இனி இவன் யார் தான் இவனை வளர்க்கணும்? கர்த்தரை நடத்தணும். அவனுக்கு பேர் உடன்படிக்கையின் மகன். அந்த 12 வயசுக்கு மேல நம்ம சண்டே கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கிறோம்ல, எதுக்கு உட்கார வச்சிருக்கிறோம்? சாக்லேட் மிட்டாய் கொடுக்கறதுக்கா? நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி அனுப்பணும், நீ வளர்றது கற்றுக்கொள்றது உருவாகதெல்லாம் ஃபர்ஸ்ட் சண்டே கிளாஸ்லயே. அல்லேலூயா. அப்போ சாலமோனுக்கு அவனுடைய மனைவியும், அதாவது தாவீதுடைய மனைவியும் அவனை உருவாக்கி அவனுக்கு கட்டளைகளை கற்பனைகளை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரியனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அந்த ஆசாரியன் அந்த ஜப வஸ்திரத்தை அவன் மேல போத்திடுறான். இப்போது தாவீது சொல்ற தன் மகனை பார்த்து, உன்னதமானவரின் அந்த ஜப உடன்படிக்கையின் வஸ்திரம் அது மேல வந்த பொழுது அந்த சின்ன பையனை பார்த்து சொல்றாரு, தாவீது மகனே, உனக்கு நான் ராஜாவா இருக்கலாம், உனக்கு அப்பாவா இருக்கலாம், உனக்கு எல்லாம் செஞ்சவனா இருக்கலாம், ஆனா இனி நான் அல்ல, உன்னை யார் தான் நடத்தணும்? கர்த்தரே நடத்தணும். அல்லேலூயா. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே நாம் கர்த்தரால் நடத்தப்பட நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ அவனை பார்த்து சொல்ற, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உடனே சாலமோன் சொல்றான், அந்த வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க அப்பனுக்கு பதில் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த கருமையான சபையே, இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். நாம பேசுற வார்த்தைகள், அறிக்கை செய்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கேட்கிறார். அதன் அடிப்படையில தான் அவர் பேசுறார். இங்க சாலமோன் அந்த வார்த்தையை சொல்லும் போது தாவீது அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையெல்லாம் சொல்லிடுறான். 14வது வசனத்துல கர்த்தரே சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். நீ கர்த்தருக்காக அவரை அறியும்படியாக, அவரை தேடும்படியாக நாம என்னென்ன இழக்க வேண்டியதா இருக்குதுன்றதை நம்ம பிறகு நாம் பார்ப்போம். என்னென்ன இழக்கணும்? அவரை அறியணும், அவரை தெரிந்து கொள்ளணும், அவரை புரிந்து கொள்ளணும், அவருக்காக வாழ்வதற்கு எதையெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை,
அதாவது என்னன்னா அலைச்சல், நம்முடைய வாஞ்சை எல்லாம், நம்முடைய அலைச்சல் எல்லாம் எப்படி இருக்குது? இன்னும் சொல்லும், என்னடா இப்படி அலையிற சொல்றாங்கல்ல, ஏன்டா இப்படி அலையிற, காசு காசு காசு. நீ ஏன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? மனுஷன் எதையோ ஒன்னை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்றான்? அலைந்து கொண்டிருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான், வாழ்க்கையில ஒரு உயர்வை பெறுவதற்கு தேடி கொண்டிருக்கிறான். உனக்கும் எனக்கும் அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதே அலைச்சலா இருக்கணும். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? அம்மா புரியுதாம்மா? ஸ்டெல்லம்மா புரியுதா? நம்முடைய அலைச்சலே அவர்தான். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் அவரை நான் தேடணும், எப்படி ஆகிலும் அவரை நான் கண்டுபிடிக்கணும், எப்படி ஆகிலும் நான் அவருக்கு பிரியமா நடக்கணும். அதுக்கு நான் என்ன கிரயம் செலுத்தும் ஆயத்தமா இருக்கிறேன். இது நாம் எடுக்க வேண்டிய முடிவு, நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். இது நம்முடைய வாழ்வில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதி. எப்படி ஆகிலும் நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். இதற்கு நாம கிரயம் செலுத்தணும், இதுக்கு நாம விலை கொடுக்கணும். நம்முடைய நேரங்களை, நம்முடைய பணங்களை, நம்முடைய உடல் உழைப்பை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படுகிற அத்தனை விதமான அர்ப்பணிப்பு அதற்கு தேவை. சும்மா ஏதோ கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. சும்மா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன், அதனால பரலோகத்துக்கு போயிடுவன்ற குருட்டு கணக்கு மட்டும் என்ன பண்ணக்கூடாது. நம்ம எப்போ பக்கத்துக்கு பாசல குருட்டு கணக்கு உதவாது. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. நம்ம குருட்டு கணக்கு உதவாது. பரலோக ராஜ்யத்துக்கு போறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இங்க வர்றதுக்கே சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்க வர்றதே சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறார் பாரு கர்த்தர், அதுவே சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்க வச்சு நம்மை உருவாக்கி, அல்லேலூயா, நம்மை உருவாக்கி அவருக்கு சித்தமானபடி எல்லாம் செய்ய வைத்து அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாம பங்கு பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்து மேல இருக்கிற மோகம், உலகத்து மேல இருக்கிற இச்சை, உலகத்து மேல இருக்கிற ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாலமோன் சொன்னது போல, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். அல்லேலூயா. சொல்றதுக்கு நல்லா தான் இருக்குது, நீர் என் அடைக்கலம். புருஷன் மனைவியை சார்ந்து, மனைவி புருஷனை சார்ந்து, பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்து, பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் யார் தான் நமக்கு அடைக்கலம்? கர்த்தரே அடைக்கலம். என்ன நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன நீங்க நடத்துங்கப்பா. சொல்லுங்க கொஞ்சம் வாய் திறந்து, ஆண்டவர் என்னை நடத்துங்கப்பா. சொல்லுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. நம்ம அவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவர் நீங்க என்ன, என் மாம்சம் என்னை நடத்தக்கூடாது, என் சுயம் என்னை நடத்தக்கூடாது, எந்த மனுஷ சக்தி என்னை நடத்தக்கூடாது, இந்த உலகம் என்னை நடத்தக்கூடாது. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ நான் ஆண்டவருக்கு சொந்தம், அதனால என்னை அவரை நடத்தணும். ஏன்னா எனக்கு அவர் தான் அடைக்கலம், அவருக்கே தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அது வசனம் தான் என்னை ஆளுகை செய்யணும், நடத்தணும். அது சாலமோன் அறிந்திருந்தான். அவன் ஆரம்பிச்சது வாழ்ந்ததெல்லாம் சரிதான். கடைசி நாட்கள்ல அவர் வேற மாதிரி போயிட்டாரு, நமக்கு அது தேவையில்லை. ஆனா பாருங்க, இதெல்லாம் சொன்னதுனால தான் பாருங்க கர்த்தர் அவனை அளவில்லாத ஞானத்தினால, ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நிரப்பி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, என்ன அருமையான சத்தியங்கள். நீதிமொழிகள் எல்லாம் நீங்க தோண்ட தோண்ட பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? அது உன்னத பாட்டு அதை விட மிக மேன்மையான கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா அவன் சின்ன வயசுலேயே நீர் என் அடைக்கலம், ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், நான் நம்பி இருக்கிறவர். என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம், எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம் இல்லை? வியாதி நேரத்தில், வறுமை நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், மனிதர்களால் கைவிடப்பட்ட நேரத்தில், குடும்ப சூழ்நிலையில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனை முறை சொல்லியிருக்க முடியும்? தோல்விகள் வரும்போது எத்தனை முறை சொல்லியிருக்க முடியும்? ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. என் நம்பிக்கை, நான் நம்பி இருக்கிறவர் நீங்க தான்ப்பா. மனுஷனை நம்புற நம்பிக்கை ஒரு நாள் ஒன்றும் இல்லாமே போயிடும். நம்ம யாரையும் நம்பக்கூடாதுங்க. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, யாரையும் நம்பாதீங்க. மனுஷன்னா மண்ணுன்னு அர்த்தம்.
மண்ணான மனுஷன் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மண்ணுக்கு தான் இவ்வளோ அலங்காரத்தை போட்டு உக்காந்துருக்குறோம். மண்ணு போட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறோம், அலங்காரம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை ஓட்டை மனுஷனுக்கு. ஆனால் நம்மை அழைத்த ஆண்டவர் மாறாதவர். மனுஷன் மாறிடுவான், மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். என் நம்பிக்கை அவர் தான். நம்ம அவர் சமூகத்தில் போகும்போதே அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறவரேன்னு சொல்லுங்க. அந்த ஆத்துமாவில் ஒரு பலன் வருது பாருங்க. அனுபவிச்சிருக்கிறீங்களா? என் நம்பிக்கையேன்னு சொல்லி பாருங்க. என் நம்பிக்கையே, என் நங்கூரமே, என் அடைக்கலமே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் துர்கமே, என் கேடகமேன்னு சொல்லி பாருங்க. எத்தனை ஒரு உன்னதமான ஒரு பலன் வரும். கர்த்தர் சொல்றார் இப்போ அந்த 14வது வசனத்துல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் அறிந்திருக்கிறபடியால், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா மாறிட்டோம், அதனால காரு பங்களா சொத்து சொகம் வீடு வாசல் கொடுத்து ஊர்ல இருக்கிறவனை காட்டில சொந்தக்காரனை காட்டும் நம்மளை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்கல்ல, நான் ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் கடங்காரனா இருந்தேன், நான் ஏழையா இருந்தேன், நான் மெலிசா இருந்தேன், என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டணும் அன்னைக்கு ஆண்டவர் என் கஷ்டத்தெல்லாம் மாத்திட்டாரு. சாட்சி சொல்லுங்கன்னு கூப்பிட்டு விட்டா சபைகளில் தலைநோக்கெல்லாம் சாட்சி சொல்லுங்க வந்து மாத்திரை போட்டால் நல்லா ஆயிடுது. நீ என்ன கர்த்தருக்கு செய்தன்னு சொன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இல்லை நம்ம சொல்லுவோம், நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். சர்ச்சுக்கு கூப்பிட்றது கூட எப்படி கூப்பிட்றது? நான் சர்ச்சுக்கு போனேன், என் கடமெல்லாம் மாறிச்சு, நீ வா உன் கடத்தை மாற்றுவார். அவன் நேராக பாசு தான் துட்டு கொடுப்பாரு நினச்சி வந்து போகும்போது வரவேன். ஆரம்ப ஊழியத்தில் அப்படி தான் கூப்பிட்டுக்கிற ஒரு பிரதரு எங்கள் சர்ச்சில், வாப்பா அப்படின்னு நேரம் வந்தான். என்னன்னு கேட்டேன், என்ன பிரதர் கூப்பிட்டதுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் காசு வேணுமா, ஒரு 2000 ரூபாய் வேணுமா கொடுன்னாரு. இப்போ நான் பையனான்னு சொன்ன நேரத்திலே பிரதர் நம்மளே கஞ்சிக்கெல்லாம் அவரே எதிர்பார்த்துன்னு உட்காந்துக்கிறோம் ஆரம்ப நாட்களில். இல்லை நம்ம என்ன சொல்லி அவங்கள அழைக்கிறோம், என்ன சொல்கிறோம், எதை வச்சு நம்ம சாட்சி பேசுது. இல்லை நமக்கு வியாதி வராதே இருக்குது சொல்லுங்க, கஷ்டம் வராது இருக்குதா, பண பிரச்சனை வராது இருக்குதா? நான் தப்ப சொல்றேன் போல இருக்குது. எனக்கு தான் வருது, உங்களுக்கு யாருக்குமே வரதில்லை போல இருக்கு. இல்ல எல்லாம் வருது, இல்ல வியாதி வருது, பலவீனம் வருது, கஷ்டம் வருது, எத்தனை வருது, தோல்வி வருது, எல்லாம் வருது. அல்லேலூயா. அப்ப உயர்ந்த அடைக்கலம்னா என்னது? அது கர்த்தர் சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். உயர்ந்த அடைக்கலம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற மேன்மையான வாழ்க்கையை குறித்து பேசலைங்க, ஆண்டவர் பேசல. உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த ஆசீர்வாதம், உயர்ந்த மேன்மை என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பேசலைங்க கர்த்தர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலக ஆசீர்வாதம் ஒரு கணக்கே கிடையாது, ஒரு வார்த்தையே கிடையாது வேதத்தில், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. அது உன்னதமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எப்படிங்க அறிந்து கொள்வது? சும்மா அறிந்து கொள்ள முடியுமா? படித்தவனால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளனா அவரே தன்னை நமக்கு என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு கேட்டு பாருங்க, ஆண்டவரே உம்மை பத்தி எதனா எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்கப்பா. இல்ல வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க, கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுப்பாரு. அவர் யாரு? அல்லேலூயா. நமக்கு ஊரை பற்றி தெரியும், உலகத்தை பற்றி தெரியும், நம்மளை பற்றி தெரியும், மற்றவனை பற்றி. நம்மளை பற்றி தெரிஞ்சதை விட நமக்கு யாரை பற்றி தான் தெரியும்? மற்றவங்களை பற்றி தான் நிறைய தெரியும். நமக்கு நம்ம பெரிய கண்ணாடி போட்டு நம்ம மறைச்சிக்குவோம், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வதற்கு அவரை தேடணும். அதனால தான் சாலமோன் அந்த 12 வயதில் இந்த வார்த்தையை சொல்றான், நான் நம்பி இருக்கிறவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று சொன்ன பொழுது கர்த்தரை புரிந்து கொண்டார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார், அவன் அறிக்கையை பார்த்தார், அவனுடைய நம்பிக்கையை பார்த்தார், அவனுடைய தைரியத்தை பார்த்தார், அவனுடைய உறுதிமொழியை கேட்டார். அதான் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடி. இந்த நாமத்தை, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு. நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்ன பணக்காரனா மாத்துங்கப்பா, என்ன சொத்து சோங்கத்தை என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க, கேலி கிண்டல் பேசுறாங்க, இப்படியே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டு, நீங்க உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா, உம்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. நீங்க நேரா
ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வார். இப்ப அங்க பவுல் சொல்றாரு 3வது அதிகாரம் 7-8 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இவர் ஒண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது. பவுல் பெரிய படிப்பாளி, பெரிய வசதி படைத்தவர். அவங்க அப்பா ஒரு பெரிய வியாபாரி, எல்லாம் அறிந்தவர். சட்ட திட்டங்கள், கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் நான் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? நஷ்டம் எனக்கு. நாம எதை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம் கவனிச்சிங்களா? நாம எதை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம்? எதை விட்டு இருக்கிறோம்? இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எப்படி ஆகினாலும் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நேரத்தை கொடுக்க மாட்டோம், நம்ம பணத்தை கொடுக்க மாட்டோம், நம்ம கிரயம் செலுத்த மாட்டோம். பிறகு எப்படி இயேசு தன்னை நமக்கு வெளிப்படுத்த முடியும்? அல்லேலூயா.